illustration. Chemical company is considering replacing an existing machine with one costing 65,000. இல்லையாமா? Chemical company is considering replacing existing account என்ன செய்யலாம் சொல்லுது. Replace பண்ணலாம்னு நினைக்குது. 60. The existing machine was originally purchased 2 years ago for 28 lakh, so 28,000, and is being depreciated by straight-line method over its 7-year life period. It currently be sold 30,000 with no removal cost. New machine would cost 10,000 to install and would be depreciated. The management believes that the new machine would have salvage value 5,000. Management also estimate an increase in net working capital 10,000 as a result of expanded operations in the new machines. The firm is taxed at 55%, normal income 30%, and capital gain. Company is expected after tax profit for the next 5 years. அப்போ கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் மெஷினுக்கும் நியூ மெஷினில் இப்போ கேபிட்டல் பட்ஜெட்ல என்ன சொன்னேன், 2 மெஷினில் எந்த மெஷினில் வாங்கலாம், இது வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு கேட்டால், அப்போ எக்ஸிஸ்டிங் மெஷின் அப்படின்னு பொழுது பாருங்க, இந்த எக்ஸிஸ்டிங் மெஷின் ஒரிஜினலி பர்ச்சேஸ் 2 years ago எவ்வளோக்கு வாங்கினீங்களா, 28,000 and being depreciated by the straight line method. ஆமாம் இல்லையா? இப்போ 2 வருஷத்துக்கு மேலே வாங்கிக்கிறாங்க என்னங்க, depreciated by straight line method over its 7-year life period. 7-year life period போய் 2 வருஷத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய வேல்யூ தான் பெருந்து 28,000 ரூபாய். 7 வருஷத்துல 2 வருஷம் கழிஞ்சது போக 28,000 ரூபாய்னா வாட் இஸ் ஒரிஜினல் வேல்யூ அது கண்டுபிடிக்குமா, ஃபர்ஸ்ட் அதான் கண்டுபிடிக்கும். ஆனா இது எப்போ இட் கரண்ட்லி கேன் பி சோல்டு எவ்வளவு, 30,000. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்டு மிஷின் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், புரியுதா இல்லையா? ஓல்டு மிஷினு 2 வருஷம் டெப்ரிசியேஷன் போக என்னங்க, 2 years டெப்ரிசியேஷன் போக 28,000 ரூபாய் இருக்குது. ஆனா அதோடைய எத்தனை வருஷம் லைஃப், 7 years. அப்போ வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ, என்ன அதான சொல்லிக்கிறேன். 2 years ago 28,000. The existing machine was originally purchased 2 years ago for 28,000. அப்ப 2 வருஷம் டெப்ரிசியேஷன் போய் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா உங்களுக்கு? அப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்பதான் இந்த அப்ரைசல் ஆஃப் கால்குலேட் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்ட் பை தி நியூ மிஷின் கேக்குறாங்க. கால்குலேஷன் ஆஃப் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் நியூ அசெட். நியூ மிஷினுக்கு எவ்வளவு அப்படின்னு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நியூ மிஷின் சால்வேஜ் வேல்யூ எவ்வளவு at the end of 5th year இல்லைங்களா? the new machine would cost 10,000 to install and would be depreciated for எத்தனை 5 years. இன்ஸ்டலேஷனுக்கே 10,000 தேவைப்படுது, புரியுது இல்லையா? எவ்வளவு போடுது, the management estimate increase in working capital 10,000 as a result of expand of the new machines. The term is 55%. அதனால கவனிக்கணும், calculation of present value of net investments required. அப்ப 60,000 எப்படி வந்து உங்களுக்கு தெரியாது, சொல்லிக்கிறேன் நீங்க 65,000ன்னு. எவ்வளவு new machine. The company is considering replacing an existing machine with the one new cost. அப்ப நியூ காஸ்ட் 65,000, இன்ஸ்டலேஷன் காஸ்ட் 10,000 ரூபாய், மொத்தம் எவ்வளவு 75,000 ரூபாய். அடிஷனல் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது, இந்த மிஷின் வந்துச்சுன்னா எனக்கு அடிஷனல் ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது 10,000, அதே சேர்த்துனா ஸோ எவ்வளோ ஆயிடுச்சு 85,000 ரூபாய். ஆனா வித்த வேலைக்கு தான் போகுதுன்றீங்க, 30,000 போகுதுன்றீங்க. அப்ப டாக்ஸ் எவ்வளவு 5,000. சார் எப்படி சார் டாக்ஸ் 5,000 சொல்றீங்க? அங்க சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல முக்கியமான விஷயம். The firm is taxed at the rate of 55% on normal and 30% on capital gain. இல்லையா? கேபிட்டல் கெயின் எவ்வளவு கிடைச்சிருக்கோம் உங்களுக்குன்னா, இங்க பாருங்க நல்லா சொல்றேன், 30,000 சேல்ஸ் ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. அப்ப எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப 65,000 சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஓல்டு மிஷின் 30,000 ரூபான்றாங்க. 28,000 ரூபாய் தான் இருக்குது கரண்ட் வேல்யூ. எவ்வளவு 28,000 தான் இருக்குன்னு சொன்னீங்க, அதை தான் நீங்க எவ்வளவுக்கு விற்கிறீங்க, 30,000 விற்கிறீங்க. அப்ப 2,000 லாபம். அப்ப 2,000 எவ்வளவு 6, 30% மட்டும் எவ்வளவு 600 ரூபாய் பிளஸ் 8,000 55%. 8,000 எப்படி இருந்துச்சு, 8,000 எப்படி இருந்துச்சு 55%. இங்க வருங்க
55% ஆன் நார்மல் இன்கம். என்னங்க நார்மல் இன்கம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? 8000 எப்படி வந்துச்சு தெரியல. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறது. ஓகேவா? சரி, இப்போ லெசன் பத்தி ஃபர்ஸ்ட் இந்த 8000க்கு வந்து வேல்யூ தெரியல உங்களுக்கு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. 8000க்கு 55% போட்டுக்கிறாங்க. சம்ம திருப்பி இதில் நல்லா படிச்சுக்கிறேன், நல்லா கவனிக்கணும். மிஷின் வந்து எவ்வளோக்கு வாங்க? 67 வாங்குறீங்க, 28,000 மதிப்புள்ளது. இப்போ 30,000 விற்றா 2,000 வருதுங்க. காஸ்ட் இருக்குது, செல்வேஜ் வேல்யூ 5,000 சொல்லிட்டீங்க. மேனேஜ்மெண்ட் ஆல்சோ எஸ்டிமேட்ஸ் இன்க்ரீஸ் இன் இன்கம் கேபிட்டல் சொல்றீங்க. எக்ஸல்ஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ் த ஃபேமஸ் டேக்ஸ் ரேட்டு 55%, நார்மல் ரேட்டு 30% சொல்லிட்டீங்க இல்லையா? ஸோ இது போட்டாச்சு. 65 இன்ஸ்டலேஷன் காஸ்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் போட்டாச்சு, சேல்ஸ் ப்ரொசஸ் போட்டாச்சு. டேக்ஸ் போறப்ப 8,000 ரூபாய்க்கு நீங்க எப்படி 55% போட்டீங்க? 8,000க்கு எப்படி 55% நீங்க போட்டீங்க அப்படின்றத தெரியல. அதை மட்டும் நான் இக்கு வைக்கிறேன், சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரி, அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இன்கிரிமெண்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட். என்னங்க? சரி, ஆப்ரேட்டிங் காஸ்ட் பிளஸ் டெப்ரிசியேஷன். ஏன்னா எப்பயுமே சொன்னேன், கேஷ் இன்ஃப்ளோவில் வந்து டெப்ரிசியேஷன் நம்ம கூட்டிங்கன்னா செலவு, கேஷ் டெப்ரிசியேஷன் செலவு கிடையாது. அப்போ இங்கே பாருங்க, எக்ஸிஸ்டிங் மிஷினுடைய எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளோங்க? பேட் இது 2 லட்சம், 4,000. ஏன் 4,000? டெப்ரிசியேஷன் 4,000 தான் வரும். எப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் மட்டும் எவ்வளோக்கு வாங்கிக்கிறீங்க? 28,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க, 7 வருஷம் அப்படின்னா அப்போ 4,000 ரூபா. அப்போ 2,04,000, 1,50,000, 4,000, 1,84,000, 2,10,000, 2,14,000, 2,24,000. கிளியரா? நியூ மிஷின் எப்படி வந்துச்சு? 2,16,000 ரூபாய். இதுக்கு எப்படிங்க சார்? 65,000 டிவைடட் பை 5 இயர்ஸா? அப்ப 65 டிவைடட் பை 5 இயர்ஸ் போட்டா 13,000. 65 இல்ல 75. அப்ப போட்டா எவ்வளவு வரும்? கரெக்டா இல்லையா? அவசரப்படாதீங்க. 15 சார். அப்படி போட்டாலும் இல்லையே சார். எவ்வளவு வந்துடுது சார்? அதான் சொல்றேன். நீங்க ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவு? அப்ப 5,000 போட்டா வந்துடும். இப்ப இல்லைங்க, 65 10 -5 இல்லையாமா? அப்ப 70 -5 வகுத்துல 14. சார் 14. இதெல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும், முன்னாடி வராது. அப்ப வந்துருச்சா? அப்ப இன்கிரிமெண்டல் எவ்வளவு ஆகுது? ஓல்டுக்கும் நியூக்கும் எவ்வளவு? 2,04,000 2,30,000, 26,000 இன்கிரிமெண்டல். இன்கிரிமெண்டல் வேல்யூ மட்டும் எடுக்கணுமா? புரியுது இல்லையா? அப்ப இன்கிரிமெண்டல் பிரசன்ட் வேல்யூ எடுக்கணும் இல்லையா? 15% தானே. அப்ப 1/1.15 ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு? ஸோ 82,711 பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஃபார் 5 இயர்ஸ். கால்குலேஷன் ஆஃப் என்பிவி. புரியுதுங்களா? இப்போ சால்வேஜ் வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு? 5,000 சொன்னிச்சு. ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன ஆயிடுது? ரெக்கார்ட் ஆயிரும்ல. நீ சம்பாரிச்சோம்னா அந்த ஒர்க் கேபிட்டல் திருப்பி கொடுத்துருவேன். ஸோ 15,000 ரூபாய். ஸோ டெர்மினல் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ ஆயிருக்கு? உனக்கு எவ்வளோ வந்துருக்கு உள்ள? 15,000. 15,000 ஃபோர்த் வேல்யூ, ஃபோர்த் இயர் 0.4972. அது என்னது? 7,458. 58 74 58 தானே? புரியுதா இல்லையா? 7,458 சால்வேஜ் வேல்யூ கிடைச்சிச்சு, பிளஸ் அந்த வருஷத்துக்கு ரெக்கார்ட் ஆயிரும், ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்கார்ட் ஆயிரும். அப்ப பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு தான்? எனக்கு 60,90,129 தான். ஆனா அவுட் ஃப்ளோ எவ்வளவு நீங்க பண்ணிக்கிறீங்க? 60,000 அவுட் ஃப்ளோ போயிருக்கு. ஏன் 60,000 அவுட் ஃப்ளோ? இங்க வருங்க, நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொக்கேடுன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க, இவ்வளவுதான் போயிருது 60,000. அப்ப எனக்கு வந்து ப்ராஃபிட்டான்னு கேட்டா பாசிட்டிவா தான் இருக்குது. என்னங்க? பாசிட்டிவா தான் இருக்குது. சரி, டெப்ரிசியேஷன் ஆஃப் ஓல்டு மிஷின் 4,000 வந்து இருந்துச்சு. டெப்ரிசியேஷன் எப்படி போட்டாங்கன்றது சொல்லியாச்சு. இதான். சரி, இப்ப திருப்பி மேட்டுக்கு வரலாம். இங்க திருப்பியும் எனக்கு ஒரு பிரச்சனை சார். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை என்னங்க? The firm is taxed at the rate of 55% of normal income. என்னங்க? நார்மல் இன்கம். எப்படி சார் 8,000 வந்துச்சு?
நீங்க பிடிச்சிட்டீங்களா இல்லையா? ம் 10,000 2,000 போக ரிமைனிங் இருக்கு 8,000. ஏன்னா இல்லைங்க, the management also estimate an increase in net working capital requirement 10,000 as a result of expanded operations with the new machine. 10,000 வருது, 8,000 வரலையே. அந்த 2,000 டாக்ஸ் போக ரிமைனிங் இருக்கிறதுக்கு மேல 55% இருக்கு. புரிஞ்சுட்டீங்க, இப்பதான் ஓரளவுக்கு புரிஞ்சுது. இந்த மேனேஜ்மெண்ட் ஆல்சோ எஸ்டிமேட் an increase in net working capital requirement 10,000 as a result of expanded operations with the new machine. புரியுதுங்களா இல்லையா? அப்ப ஏன் சார் இந்த இதுல இருந்து கழிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ டாக்ஸ். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம என்ன செய்வோம், எக்ஸ்பென்சஸ் மைனஸ் இன்கம் போட்டா 8,000, அந்த 8,000க்குரிய டாக்ஸ் நம்ம கட்டுறோம் நார்மல்ல. அதனால என்ன என்ன ஆயிடுது உங்களுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஏன் புரியுது இப்போ லாஜிக்கு கிளியராப்பா? 30,000க்கு இது ஏன் டாக்ஸ்னு டாக்ஸ் எனக்கு கழியுது. அப்போ 10,000த்துல என்ன போயிடுச்சு, 2,000 போயிடுது. மிச்சம் 8,000 நார்மல். Did you understand? So that's all. ஸோ இப்போ கிளியர் ஆகி வச்சா அப்போ இந்த நியூ மிஷினே வாங்கலாம். ஏன்னா ஓல்டு மிஷினோட என்ன செய்யுது, இன்க்ரிமெண்டல் தான் வருது. அதனால இது என்ன செய்யலாம், நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், நியூ மிஷின் வாங்கலாம். விஷயம்.